ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைவின் கதை நேரத்தில் இன்றைக்கி நாம் யானையும் பாலமும் கதையை கேட்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய கதைகள் உங்களுக்காக தினம் தினம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கேட்கலாமா? யானையும் பாலமும். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே நிறைய மிருகங்கள். அங்கே ஒரு பெரிய முரட்டு யானை. இத்தனை மிருகங்கள் இருந்தாலும் அந்த முரட்டு யானை தனிமையில் தான் இருந்துதான். ஏன்னா எந்த விலங்குகள் அந்த யானையை பார்த்தாலும் அதனுடைய உருவத்தை பார்த்து பயந்துக்கிட்டு ஒதுங்கி தான் போச்சே தவிர அந்த யானை கிட்ட வந்து பேசவோ யானையோடு சேர்ந்து விளையாடவோ எந்த மிருகங்களும் பயந்துச்சு. அதே சமயத்தில் தன்னுடைய குழந்தைகள்கிட்டையும், இங்கே பாருங்க பிள்ளைகளா, யானைக்கிட்ட போகாதீங்க, அங்கே பார்த்தீங்களா அவன் ஒரு பெரிய அரக்கன், எவ்வளோ பெரிய உருவம், கிட்ட போகக்கூடாது, அவனால் நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனால எந்த விலங்குகளோட குட்டிகளும் அந்த யானைக்கிட்ட போகவே பயந்ததான். அப்போது ஒரு நாள் அந்த காட்டில் பயங்கரமான மழை பெஞ்சுதான். மழை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அந்த காட்டிலேயே வெள்ளம் சூழ ஆரம்பிச்சுதான். சுற்றிலும் மழை வெள்ளம். எப்படி மேட்டு பகுதிக்கு போகிறதுன்னு தெரியாமல் எல்லா விலங்குகளும் சிக்கி தவிச்சுதான். எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விலங்குமே பயந்து நடுங்குச்சான். அப்போது ஒரு குட்டி குரங்கு அந்த மழை வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு தவிச்சுதான். அந்த பக்கமாக போன அந்த முரட்டு யானையை பார்த்து, யானை என்ன, நானும் என்னுடைய குடும்பமும் மழைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், எங்களை ப்ளீஸ் காப்பாற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுச்சான். அதுக்கு அந்த யானை சொல்லிச்சான், என்னை எல்லாரும் முரட்டு மிருகம், ரொம்ப ஆபத்தானவன் அப்படியெல்லாம் சொன்னாங்களே, உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லைன்னே, எங்கள் அம்மா அப்பா உன்னை அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாலும் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, யாருடைய உருவத்தை பார்த்தும் நம்ம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, அவங்க குணத்தை வச்சு தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எடை போடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமைதியாக சாதுவாக போகிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ஆபத்தானவங்களா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த யானைக்கு பயங்கர சந்தோஷமாக தன்னுடைய முதுக பாலமாக ஆக்கி தண்ணிக்குள்ளே வெள்ளத்தில் மாட்டிகிட்டு இருந்த எல்லா விலங்குகளையும் மேட்டு பகுதிக்கு கொண்டு போய் காப்பாற்றிருச்சான். அதுக்கு பிறகு எல்லா மிருகங்களும் அந்த யானையோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுதான். என்ன குழந்தைகளே, ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தரோட உருவத்தை பார்த்து அவங்க குணத்தை முடிவு பண்ணாதீங்க. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் டே.